இந்த சேனல் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. நாங்கள் எந்த ஆன்மீகமும் மற்றும் மூட நம்பிக்கை சம்பந்தமான நடவடிக்கைகளை ஆதரிப்பதில்லை. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எப்படி இந்த 7 நண்பர்களும் அவங்க வாழ்க்கையில மரண விளையாட்டுல மாட்டிக்கிட்டாங்கன்னு. மீரா மயங்கி விழுந்ததுல ஒரு பயங்கரமான உலகத்தை பார்த்தா. அங்க இந்த உலகம் ஒரு ராட்சசன் கையில இருந்தது. ட்ரெயினோட 2 போகிகள்ல பிரிஞ்ச இந்த நண்பர்கள் வாயுசூரை எதிர்கொண்டாங்க. அவன் தன்னுடைய கொலை விளையாட்ட ஆரம்பிக்கிறான். பூனம காப்பாத்துற முயற்சியில எல்லாரோட மூச்சும் திணற ஆரம்பிச்சது. ஒரு புதிரான பூட்டு மற்றும் பயத்திற்கு நடுவுல அவங்க ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ட்ரெயின் அவங்கள இன்னும் பயங்கரமான இடமான ஒரு அடர்ந்த புல் வயலுக்கு கொண்டு வந்து விட்டது. அப்புறம் அந்த வயல்ல ஒரு பயங்கரமான ஸ்கேர்க்ரோ அவங்களுக்காக காத்துட்டு இருந்தது. இந்த 7 நண்பர்களும் இந்த பயங்கரமான பேய் உலகத்துல இருந்து வெளியே வருவாங்களா? இனி தொடரும். என்னாச்சு? மறுபடியும் நான் எதையோ உணர்ந்தேன். நீரஜ், உங்க அப்பாவை தேடுறது ரொம்பவும் ஆபத்தா இருக்கு. ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி. ஒருவேளை என்னால் முடிஞ்சதுன்னா உங்கள் எல்லாரையும் நான் இப்போவே திருப்பி அனுப்பிடுவேன். நான் என்னோடய அப்பாவை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினச்சேன். அவரை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. கிரகணம் வந்திருக்கா? கிரகணம் பிடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. இங்கே ராத்திரி பகல் சாயந்தரம் அப்புறம் கிரகணமும் திடீர்னு வந்துடுது. அங்கே பாருங்க, அங்கே ஒரு வீடு இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் உடனே அங்கே போகணும். அந்த வீடு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. பூனம், நாம் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். வாங்க அந்த வீட்டுக்கு போவோம். அப்புறம் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான பிளானை பண்ணுவோம். ஆமாம், ஒரு வேளை அங்கே சாப்பிட ஏதாவது கிடைக்கலாம்ல? இப்போ கூட உனக்கு சாப்பாட்டை பற்றின கவலை தானா? நான் எப்போவாவது பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஃபோன் ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? ஒரே ஒரு தடவை ஃபோன் ஆன் ஆகிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக அங்கேருந்து போயிடலாம். ஃபோன் பண்ணி நம்மளுக்கு உதவிக்கு யாரையும் கூப்பிட முடியும்னு எனக்கு தோணலை. என்னோடய ஃபோனில் நான் சோனார் சிஸ்டம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் என் ஃபோன் ஆன் ஆச்சுன்னா 100 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற மேப்பை என்னால் உடனே பார்க்க முடியும். நான் மட்டும் ஒரு தடவை அதை பார்த்துட்டேன்னா நாம் எல்லாரும் நிம்மதியாக இங்கேருந்து வெளியே போயிடலாம். சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாம். இங்கே எவ்வளவு இருட்டாக இருக்கு. இங்கே லைட்டெல்லாம் எதுவும் கிடையாதா? அந்த பயங்கரமான பொம்பளை கூப்பிட்டது இப்போ கூட என் காதில் எதிர் ஒழிச்சிட்டே இருக்கு. என் கால் கையெல்லாம் நடுங்குது. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அதை தேடினா போதும். பிரியா, நீ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தால, ஏதோ ஒரு கதை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. நான் சொல்ல போகிறத எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த கதை என் அப்பா எனக்கு சொன்னது. அப்போ அவர் இன்னொரு உலகத்தை பற்றின ஞானங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு உலகமா? என்ன சொல்கிற? அதாவது அது அப்படிப்பட்ட உலகம் நம்ம உலகத்துலேருந்து வேறுபட்டது. அந்த உலகத்தோட நேரம், உருவம், அப்புறம் நம்மளோட தின வாழ்க்கையை விட ரொம்ப வித்தியாசமானது. அப்புறம் அந்த உலகத்தை நடத்துறதுக்கு நிறைய ஆற்றல்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆற்றல் எல்லாம் நம்ம உலகத்துல இருந்தா கிடைச்சது. அப்புறம் சொல்லு பிரியா. அப்புறம் அதில் பாதி ஆற்றல் ஒரு அரக்கன்கிட்ட கிடைக்குது. எப்போவோ அவன் மனுஷனாக வாழ்ந்தவன். அந்த அரக்கன் அந்த ஆற்றல்களை ஒரு இடத்துல சேமித்து வச்சிருந்து அவன் உருவாக்குன உலகத்தில் வச்சான். அப்படின்னா நீ இப்போ என்ன சொல்ல வர? நாம் ஏதாவது சைத்தான் உலகத்தில் மாட்டிக்கிட்டோமா? ஆமாம். அப்புறம் இந்த உலகம் நம்ம உலகத்தோட இணைஞ்சு தான் இருக்குது. ஆமாம், நம்ம அந்த பாதியை மட்டும் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த ஆற்றல் மூலாதாரம் அதை இந்த வாயுசூர் அப்புறம் அவனுடைய இந்த உலகத்தை போட்டியாக்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த பசங்க சாதாரண பசங்க கிடையாது. வாயுசூர், நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பசங்க அவங்க சக்தியால் உன்னை அழிச்சிட போகிறாங்க. சரி முதலாளி, நான் கவனமாக இருக்கேன். விளையாட்டு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க இங்கேருந்து வெளியே போக முடியாது. நீங்கள் யாகத்துக்கான ஏற்பாடை செய்யுங்க. சரியான நேரத்தில் நான் இவங்களை கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா இது என்னோட விளையாட்டு. அவங்களால என் விளையாட்டிலேருந்து வெளியே போக முடியாது. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உன்னோட அழிவு கால வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும். என்னோட கோவ அக்னியில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க தலைவரே. அந்த வாயுசூர் பற்றி ஏதாவது கதை இருக்கா? அப்பா சொன்னாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி வாயுசூர் ஒரு மனுஷனாக இருந்திருக்கான். அவனோட பேரு தான் விராஜ்.
அவன் தன்னுடைய மனைவி சத்தி கூட வாழ்ந்து வந்திருக்கான். சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, உடுத்துறதுக்கு உடை கிடையாது. ஒண்ணுமே இல்லாத காரணத்தினால அவன் ராஜா குடும்பத்தை சேர்ந்த பெண்களை கொலை பண்ண ஆரம்பிச்சான். அவன் அவங்களோட கழுத்தை வெட்டி நகைகளை திருடிக்கிட்டான். ஒரு முறை விராஜ் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொன்ன போது அப்ப அவன் பார்த்திருக்கான், அவளோட கையில ஒரு ரூபிக் கியூப் இருந்திருக்கு. அவன் வீட்டுக்கு போனதும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த ரூபிக் கியூபோட விளையாடி இருக்கான். அப்போ அவனோட கர்ப்பமான மனைவி விறகுகளை எரிக்கிறதுக்காக வெளியே போயிருக்கா. அப்போ அவ வீட்டுக்கு வெளியில ராஜசபையை சேர்ந்த 3 காவலாளிகள் சத்தி வெளியே வந்ததும் சத்தியோட கழுத்தை வெட்டிட்டாங்க. பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. விராஜ் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்ப அவனோட மனைவி சத்தியோட தலை அவனோட காலடியில இருந்ததை அவன் பார்த்தான். வீரர்கள் அவனை தாக்குறதுக்கு தான் இருந்தாங்க. அப்போ விராஜ் அந்த 3 வீரர்களோட தலைய தன்னோட வாளால துண்டிச்சான். அவன் தன்னுடைய மனைவிய ரொம்ப விரும்பினான். அவன் தன்னுடைய மனைவி தலைய அவளோட உடம்போட வச்சு தச்சான். தன்னோட மனைவி உயிரோட வந்துருவாங்கிற எண்ணத்தோட செஞ்சான். அவனோட கனவு என்னன்னா, அவ ரூபிக் கியூப மாதிரி இன்னும் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளை உருவாக்கணும், அது மக்கள் விளையாடணும்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது ஒரு மனுஷன் அவனை தூரத்துல இருந்து பாக்குறான்னு. அந்த மனுஷன் அவன் கிட்ட வந்தான். அப்புறம் அவன் சொன்னான், யாரு மரணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களால உயிரை உணரவே முடியாது. ஒருத்தங்க ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அவங்களால திரும்ப வர முடியாது. இந்த விதி எவ்வளோ மோசமானது, எல்லாம் கட்டாயத்தால் இருக்கு. நான் அந்த விதியை உடைக்க போறேன். இருட்டும் இந்த உலகமும் ஒன்னா மாறும்போது அப்போ எல்லா ஆத்மாக்களும் ஒன்னா இணைஞ்சிரும். அப்போ மறுபடியும் போனவங்க எல்லாம் திரும்ப வருவாங்க. இறந்து போனவங்க எல்லாரும் திரும்பவும் வருவாங்க. மரணம்னு சொல்லப்படுற உண்மை உயிர்னு சொல்லப்படுற பொய்யை விழுங்கிடும். உன்னோட மனைவியும் திரும்ப வருவா. அதுக்கு எனக்கு துணையாரு. அதுக்கப்புறம் விராஜ் என்ன பண்ணனா, தன்னை தானே அந்த மனுஷன் கிட்ட ஒப்படைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு அரக்கனா மாறிட்டான். இது ஃபேரி டெய்ல் கதை மாதிரி இருக்கு. நானும் இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா தான் எனக்கும் நம்பிக்கை வருது. இந்த கதைக்கும் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவனுடைய பலவீனம் என்னன்னு புரியல. எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த உலகம் வாயுசூரோட விளையாட்டு, அப்புறம் விளையாட்டு சமமானதாக இருக்கும். அவனோட பலவீனம் என்னன்னா, அவன் விளையாட்டை விளையாட விரும்புகிறான். அப்புறம் விளையாட்டில் அவன் தோத்து கூட போகலாம். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா, ஒருவேளை அவன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ஏற்படுத்தவே இல்லைன்னா அப்புறம் எப்படி அவன் திரும்ப வருவான்? ஏதாவது பண்ணுங்க, ஆனால் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம உலகத்தோட கனெக்ஷனில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் எப்போவுமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். உண்மைதான். அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் முதல்ல அந்த வழியை கண்டுபிடிக்கணும். ஒரு தடவை அந்த வழி கிடச்சிருச்சுன்னா நாம் அது மூலமாக இங்கேருந்து வெளியே போயிடலாம். அப்புறம் என்னாலையும் என்னோட அப்பாவை காப்பாற்ற முடியும். நீரஜ், நீரஜ் என்னை காப்பாத்துப்பா. நீரஜ், இது பிரம்மையா கூட இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறது என்னோட அப்பா. நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, நான் தனியாகவே அங்கே போயிட்டு வரேன். காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. நீரஜ், நான் சாக போகிறேன், என்னை மன்னிச்சிருப்பா. என்னால் தான் நீ இங்கே வந்து இந்த பெரிய சதியில் மாட்டிக்கிட்ட. அப்பா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன். நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன்ப்பா. எப்படி இருக்க குழந்தை? என்னோட அப்பாவை விட்டுரு. அவரை கொலை பண்றதுனால உனக்கு அப்படி என்னதான் கிடைக்க போகுது? ஒன்றும் இல்லை. நான் உன் அப்பாவை கொல்றதுனால எனக்கு எதுவும் கிடைக்காது. நான் உங்கள் 7 பேரையும் இங்கே வர வைக்கணும்னு தான் நினச்சேன். நான் உன்னோட நண்பர்களை பயன்படுத்த மட்டும்தான் செஞ்சேன், உன்னோட அப்பாவை பிடிக்கிறதுக்கு. என்னோட அப்பாவை விட்டுரு. அவர் உனக்கு அப்படி என்னதான் செஞ்சாரு? எதுவும் பண்ணல. நான் இறந்துதான் ஆகணும். இல்ல, அவரை விட்டுரு, அவரை விட்டுரு. இல்ல அப்பா, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாருப்பா நீரஜ், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. நீ கண்டிப்பாக இந்த ராட்சசனை அழிச்சிடுவ. இவனோட சக்தி, இவனோட திமிரு. இல்லை அப்பா.
இல்லை. அப்பா அப்பா அப்பா. நீ கவலைப்படாத, நாம இவனை அழிச்சிட்டு இங்கிருந்து வெளியே போகலாம். இதுவே இவனோட தோல்வி ஆயிடும். வாயுசூர், நீ அவனோட அப்பாவை கொலை பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அவங்க இங்க இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு. அவனையும் நீ இப்போ கொன்னுட்ட. எதுக்காக அவனை கொன்ன? தலைவர், நான் அவங்க மனசுல பயத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். அவங்கள நான் எப்போ வேணாலும் அழிச்சிருவேன்னு அவங்க நினைக்கணும்னு நினைச்சேன். இல்லை, நீ ஒருத்தனை கொல்லணும்னு தான் நினைச்சிருக்க. வாயுசூர், நான் 700 வருஷங்களா இந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இருட்டில் கைதாகி நான் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன். நான் சொன்னேன்ல, எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்ட. இதுக்கு உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போதான் உனக்கு இருக்கிற திமிரு கொஞ்சம் அடங்கும். இப்படி ஒரு தப்பு மறுபடியும் நடக்காது தலைவரே. என்னோட மனைவியை விட்டுருங்க. கண்ணை தர, அப்புறம் தலையை நிமிந்து என்ன பாரு. விராஜ், விராஜ், இல்ல இல்ல இல்ல. சதி, சதி. யாகத்துக்கான ஏற்பாடுகள் முடிய போகுது. ஆத்மாவை பாதுகாக்கிற மந்திரம் உறுதியாக போகுது. அதனால இந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது வாயுசூர். சரி முதலாளி. இங்க திடீர்னு சாயந்தரம், திடீர்னு ராத்திரி ஆயிடுது. இந்த உலகமே வித்தியாசமா இருக்கு. இங்க எதிர்க்க 3 பாதை தெரியுது. இதுல எந்த பாதையில போறது? இங்க இருந்து நீங்க எல்லாரும் எந்த வழியில வேணாலும் போங்க. ஆனா நானும் நீரஜும் அந்த சின்ன வழியில தான் போக போறோம். தனித்தனியா போனதுக்கு அப்புறம் தான் நாம பிரச்சனையில மாட்டணும். இப்போ நாம எல்லாரும் ஒன்னா போகணும்னு எனக்கு தோணுது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. அண்ணா இருக்கட்டும், நாம வாயுசூரோட விளையாட்டை விளையாடித்தான் ஆகணும். அந்த சிம்பிள் படி பார்த்தா இங்கேயும் ஒரு வழி இருக்கும். அது கண்ணுக்கு தெரியல. இங்க 4 வழி இருக்கு. உள்ள போறதுக்கு 3 வழி, எதிர்க்க 1 மறைஞ்சிருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாம இங்க இருந்து கண்டிப்பா வெளியே போயிடலாம். ஆனா நீங்க இந்த 3 வழியில ஏதாவது ஒரு வழியில போங்க. இங்க இந்த 3 வழியில போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. முதல் போர்டில் எழுதிருக்கு, எந்த வழியும் இல்லைன்னா நானும் வழி கிடையாது. 2வதுல நான் தான் வழின்னு எழுதியிருக்கு. எல்லை இல்லை, ஆனா நான் தான் வழின்னு எழுதியிருக்கு. 3வதுல என்ன எழுதியிருக்குன்னா, நான் தான் வழி. எனக்குள்ளதான் நாளையோட விடியல் தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, எந்த வழியில போறது? கண்டிப்பா 3வது வழி தான். அதுல போனாதான் நம்ம வெளியே போக முடியும்னு தோணுது. இல்ல, அது வாயுசூரோட தந்திரமா கூட இருக்கலாம். ஹலோ, நானும் உங்க கூடவே வரவா? பயப்படாதீங்க, எனக்கும் அந்த வழி தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், கிரகணம் பிடிச்சிடுச்சு. வரப்போற எபிசோட்ல பாருங்க எப்படி இந்த வாயுசூரோட பயங்கரமான விளையாட்டு இன்னும் பயங்கரமா மாறப்போகுதுன்னு. நீரஜும் ஆரவும் ஒரு பழைய வீட்டுக்கிட்ட போனாங்க. அங்கதான் இந்த அரக்க உலகத்தோட ஆழமான ரகசியம் புதைஞ்சிருக்கு. அதுவே மற்ற நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு விசித்திரமான ஸ்கேர்க்ரோ அப்புறம் ஒரு மர்மமான சின்ன பொண்ணை எதிர்கொள்றாங்க. ஒவ்வொரு அடியிலையும் இருக்கிற ஆபத்து, குழப்பங்களுக்கு நடுவுல இந்த நண்பர்கள் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த அரக்க உலகத்துல இருந்து அவங்க வெளியே வரதுக்கான வழியை கண்டுபிடிப்பாங்களா, இல்ல வாயுசூர் தன்னோட எண்ணங்கள்ல வெற்றி அடைவானா? தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க தி 7 Sacrifice.